எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இயற்கையான முறையில் விளைய வச்ச பழங்களை பற்றியும் பூக்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்தா. பாதி பொரிச்சிட்டோங்க. அப்புறம் நம்ம எருமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு பிள்ளைலாம் நல்லா சாப்பிட்டுட்டு மாமரத்தடியில் அசை போட்டுட்ருக்குங்க. மாமரத்தடியில் கட்டியிருக்கோம் நாங்கள். இது தென்னை மரம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நவாப்பழம், ஒரு நவாப்பழ செடி தான். ஒரு 10 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க வச்சு. நல்லா வந்துட்டுருக்குது இப்போது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தீவனப்புல், மாட்டுக்கு எருமைக்கான தீவனப்புல். கீழே பார்த்திங்கன்னா இதெல்லாம் புல் பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு. இதில் சாரணைங்க. அப்புறம் மாமரம் இதெல்லாம் பொரிச்சாச்சுங்க. இதெல்லாமே பொரிச்சாச்சு. அப்புறம் அப்படியே போனோன்னா பக்கத்துலேயே இன்னொரு மாமரம் இருக்குது. அதில் ஒரு அருக்கு காய் இருக்கும். அது கொஞ்சம் பிஞ்சாக தாங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்களா எலி அணில் அதெல்லாம் கடிச்சு போட்டுருது. பரவாயில்ல, அதனால சாப்பிட்டுட்டு போட்டோன்னு அப்படியே விட்டாச்சு. அப்படியே போனோன்னா இங்கே பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் நிறைய முளைச்சிருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அப்படியே ஓட்டி விட்டுருவோங்க. ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி விட்டுருவோம். அப்படியே உரமாக போயிடும். இதுக்கு எந்த மருந்தும் அடிக்கிறதில்ல புல்லுக்கெலாம். அப்படியே ஓட்டி விட்டாவே நமக்கு அது உரமாக போயிடும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4-5 மாமரம் இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு தென்னங்கன்று இருந்தது. அது சரியாக வரலன்னு மறுபடியும் அதை பிடுங்கிட்டு இப்போ நட்டுருக்கோம். இது மல்கோவா டைப்புங்க. அது நல்லாயிருக்கும். இந்த மரத்தோட மாங்காய் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கொட்டை மாங்காய், அப்புறம் இது கிளிமுக்கு மாங்காய்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லா டைப்புமே இருக்குங்க. இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாங்காய் இருக்குது. ஆக்சுவலாக மாங்காயில் விட்டமின் சி இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல சத்து. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கருவேப்பிலை செடியெலாம் அப்படியே அடர்த்தியாக அதுவாக அப்படியே முளைச்சி படர்ந்துருக்கும். அப்படியே உங்களுக்கு தெரியும், நிறையா முளைச்சிருக்கும். இது வாய்க்கால்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே அதுவாக முளைச்சிருக்கும். நாங்கள் அப்பப்போ குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவோம். எருமையில் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருக்குது. தீவனப்புல்லையே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு நாட்டுன்னு இருக்குது. இது நாட்டு தீவனப்புல் தான், ஆனால் நல்லா வருது. இது பார்த்திங்கன்னா தென்னங்கன்றுங்க, முளைக்க போட்டது. அப்புறம் இங்கே புல்லு நிறைய முளைச்சிருக்கு. இது குப்பைமேனி இலை, அப்புறம் சுண்டக்காய் செடி. குப்பைமேனி இலை பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜிமா இருக்கிறதுக்கெலாம் போடுவாங்க. சீக்கிரமாக சரியாயிடும் ஆக்சுவலாக போட்டால். அருகம்புல் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்கு. இது வாய்க்கால் தாங்க முளைச்சிருக்கு. நாங்கள் விட்டுறது அப்படியே, ஏன்னா அழகாகவும் இருக்குது. அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகம் இல்லை. அதனால் அப்படியே நாங்கள் விட்டுறது. அதில் பார்த்திங்கன்னா அதில் இலையை யூஸ் பண்ணக்கூடாது. அருகம்புல்ல நிறைய பேர் இலையை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் இருக்க அந்த காம்பு, அந்த இது இருக்கு இல்லையா, நரம்பு மாதிரி, அதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா கொழுமிச்சை மரம். டெய்லி ஜூஸ் அப்படின்னாவே கொழுமிச்சை ஜூஸ் தான். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்கிறனால அதுதாங்க குடிச்சிட்ருக்கிறது நாங்கள். அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா சாமிக்கு வைக்கிற பூ, அரளிப்பூ, அப்புறம் ஆவாரம்பூ பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இப்போ தாங்க கண்ணு வச்சுருக்கோம். அப்புறம் இது மாங்காய். இந்த மாங்காய் கொஞ்சம் புளிக்குங்க. முதல்ல காமிச்சு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இனிக்கும். இது கொஞ்சம் புளிக்கும். இந்த மாங்காய் கூடையில் வச்சுருக்க மாங்காய் நல்லா இனிக்கும். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் பழுக்க போடுவோம். இதை ஒரு பானையில் வச்சு அதில் வைக்கோல் போடுவோம். என்னென்னா பாலத்தில் போட்டு தாங்க பழுக்க வைப்போம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பழுத்துருச்சு.
ஓகே, மாதுளம்பழ செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ பூக்குதுங்க. ஏன்னா நிழல் கட்டிடுச்சு. வாழை மரம் நிறையா இருந்துச்சு, நிழல் கட்டிடுச்சா, அதனால் இப்போ தான் நல்லா வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு வாழை மரம் தான் இருந்தது, இப்போல்லாம் வெட்டிட்டோம் நாங்கள், நிழல் கட்டிடுது அப்படின்னு. இது சீத்தாப்பழ செடி இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது முருங்கை மரம். இங்கே பாருங்கள், பிருத்வியை பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. எப்பவுமே இப்படி தாங்க, தவிடு போட்டுருவான், தண்ணி ஊற்றிடுவான், எல்லாமே பண்ணுவான். அப்புறம் ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சுருவான். நாங்கள் என்னென்ன வேலை பண்ணுறோமோ எல்லாமே இவனே பண்ணுவாங்க. ரொம்ப 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 நல்ல பையன். அப்புறம் நல்லா கலக்கி விட்ருவான், கையிலேயே அப்படியே கலக்கி விட்ருவான். இதெல்லாம் நாங்கள் பண்ணுற வேலை கரெக்டாக இவனே பண்ணுறான் எல்லாத்தையும். இந்த செடிக்கெலாம் உரம் என்ன கொடுப்போம்னா சாணி, அப்புறம் கோமியம் இதெல்லாம் கலந்து பஞ்சகாவியம் மாதிரி கொடுப்போங்க. அப்போ தான் பின்னால் பார்த்திங்கன்னா சாணி இருக்குது, இந்த குப்பை கொட்டி வச்சுருக்கோங்க, அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். இது ஆடு கடிச்சிரும்னு கட்டி வச்சுருக்கோங்க. பப்பாளி செடி வச்சு ஒரு 2 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பூ வச்சு காய் காக்க போகுது. இது சப்போட்டா செடி. சப்போட்டா செடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷமாக இருக்குங்க. இங்கே காய் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க காய். கோழி பார்த்திங்கன்னா இங்கே தான் சுற்றிட்டுருக்கு, மற்ற கோழியெல்லாம் மேய போயிருக்குன்னு நினைக்கிறேன். செடி எல்லாமே எனக்கும் பிருத்திக்கும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. கற்றாழை, அதுக்கப்புறம் தூதுவளை, பிரண்டை, அப்புறம் கருப்பு துளசி, அப்புறம் தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை, அப்புறம் தொட்டாச்சினிங்கி, ஓமவல்லி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரண்டைக்கு பக்கத்தில் வல்லாரக்கீரை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இது வல்லாரக்கீரையா இல்லை ஹைப்ரிட்டா என்னன்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஆயா உட்காந்துருக்காங்க பக்கத்தில். நான் செடி வைக்கலான்னு அந்த ஆயா கிட்ட பிருத்வி வெண்ணெய் கேட்டுட்ருக்காங்க, கிருஷ்ணன் மாதிரியே கேட்டுட்ருக்கான். மத்தில் கடைஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. மிக்சியில் போட்டு கடைஞ்சோன்னா கூட கொஞ்சம் வெளியே தெரிக்கும், மற்றனா நல்லா திறன்னு வந்துடும் வெண்ணெய். இது எல்லாமே விதைங்க, ஆடி மாதம்ன்றதுக்காக போட்டு வச்சுருக்கேன். பப்பாளி விதை, அப்புறம் மாங்காய், கொழுமிச்சை, அவரைக்காய், அப்புறம் சப்போட்டா. இது எல்லாமே ஆடி மாதம் போடுறதுக்காக, ஏன்னா அப்போ தான் நல்லா வரும், அதனால் அப்போ போடலான்னு வச்சுருக்கேன். ரொம்ப நன்றிங்க எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு. இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.